ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். பேபிஸ் இருக்கிற எல்லா மம்மிக்குமே அவங்களுடைய பேபியோடைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனா ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதுவும் மந்த்லி ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. அதில் நான் எப்படி ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்தேன் அண்ட் நான் எடுக்கும் போது நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். அது நான் டிப்ஸாக சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிப் நம்பர் 1, ப்ரீ பிளான். நம்ம என்ன தீமில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோமோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் நெக்ஸ்ட் மந்த் என்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன்ட்டு முன்னாடி மாதமே யோசிச்சு வச்சுருவேன். ஸோ அதனால் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுனா தான் ஆன்லைனில் சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். டிப் நம்பர் 2, பேக்ரவுண்ட் க்ளோத். நம்ம எந்த தீமில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் துணியோடைய கலர் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் கலரை தான் பேபிக்கு ட்ரெஸ் போடணும். ஸோ அப்போ தான் ஃபோட்டோ ஷூட்டில் நல்லா அழகாக தெரியும். டிப் நம்பர் 3, யூஸ் நேச்சுரல் லைட்ஸ். நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்பொழுது வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். தேவையில்லாமல் பேபி மேலே ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறது, லைட் வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் நேச்சுரல் சன்லைட்டில் எடுக்கும்பொழுது சூப்பராக தெரியும். டிப் நம்பர் 4, க்ளோ வித் ஃப்ளோ. நம்ம பாப்பா நம்ம இந்த மாதிரி போஸ் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அவங்க எந்த மாதிரி போஸ் தராங்களோ அதை நம்ம எப்படி அழகாக கேப்சர் பண்ணுறதுன்னு பண்ணி தான் நம்ம எடுக்கணும். நம்ம தேவையில்லாமல் அவங்களை இரிட்டேட் பண்ணால் அப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட்டே ஒழுங்காக தரமாட்டாங்க. அவங்க மட்டும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி போஸ் கொடுக்குறாங்களோ அதை அழகாக எடுத்துக்கோங்க. அவங்க சோம்பல் முறிக்கிறது, கொட்டாவி விடுறது, இந்த போஸ்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். டிப் நம்பர் 5, சீசன் தீம். நம்ம அந்த சீசனில் ஏற்ற தீம்ஸை நம்ம சூஸ் பண்ணனா நம்மளுக்கு ஈஸியாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்கும், கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீம் சூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 6, வேக்கப் பேபி. பேபி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சிடணும். அவங்க தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அவங்க எழுந்ததுக்கப்புறம் மேக்கப் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்திங்கன்னா பேபி தூங்காமல் அழகாக போஸ் கொடுப்பாங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேபிஸ் வச்சிருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட பேபி நேம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.